நீங்க நாட்டு மாட்டு பண்ண வைக்க போறீங்களா? என்ன மாடு தேர்வு செய்யணும்னு தெரியலையா? அது என்னன்னு நான் சொல்றேன். இவ்வளவு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ்பி டெய்ரி ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டு மாடு எல்லாமே பால் உற்பத்தி கம்மியா தரும். இப்போ உதாரணத்துக்கு காங்கேயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 லிட்டர் தான் தரும். அதனால உங்க பண்ணைய லாபகமா எடுத்துட்டு போக முடியாது. இதுக்காக நான் 3 வட இந்திய நாட்டு மாடு வந்து தேர்வு செஞ்சிருக்கேன். இந்த 3 மாடும் இருந்தா போதும். உங்க பண்ணைய நீங்க லாபகமா எடுத்துட்டு போகலாம். பால் உற்பத்தி அதிகமா இருக்கும். அது என்னென்ன மாடுன்னு நான் இப்ப சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா கிர் என்ன மாடு. இந்த கிர் பாத்தீங்கன்னா குஜராத் இனத்தை சேர்ந்தது. இந்த மாடு ஒரு நாளைக்கு 10 to 15 லிட்டர் கறக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கிர் கலப்பின மாடு 20 லிட்டர் கறக்குற அளவுக்கு மாடெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த மாடு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும், வெயிலும் தாங்கும். நம்ம இந்தியாலேயே அதிகமா பால் தரக்கூடிய முதல் நாட்டு மாடு இந்த கிர் என்ன மாடு. இரண்டாவது பாத்தீங்கன்னா சாகிவால் இன மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா பஞ்சாப் இனத்தை சேர்ந்தது. இது ஒரு நாளைக்கு 8ல இருந்து 14 லிட்டர் வரைக்கும் பால் தரும். இந்த மாடு வெயில் வந்து அதிகமா தாங்கும். மூணாவது பாத்தீங்கன்னா ரெட் சிந்தி இன மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பூர்வீகமா கொண்டது. ஆனா நம்ம இந்தியால பெரும்பாலும் இந்த மாடு இருக்கு. இந்த மாடு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 15 லிட்டர் வரைக்கும் பால் தரக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவாசி இந்த மாடுகளுக்கு ஈஸியா எந்த நோயும் அட்டாக் ஆகாது. அது மாதிரி உங்க வீட்டுல என்ன மாடு வச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.